Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to singaiprincess. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி தாய்லாந்துல ரொம்பவே ஸ்பெஷலான பாட்தாய் எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். பாட்தாய் செய்யறதுக்கு இந்த flat white rice noodles எடுத்துர்க்கேன். இது வந்து ஒரு பாக்கெட் 250 கிராம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சாஸ் prepare பண்ணிக்கலாம். அதுக்காக தாய் fish sauce எடுத்துர்க்கேன். இதுல இருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் பவுல்ல ஊத்திக்கங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் சீனி சேர்த்துக்கங்க. இதோட வந்து நல்லா திக்கான புளி கரைச்சி வச்சிருக்கேன். இதுல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கலாம். இப்போ இந்த சாஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. சீனிலாம் கரையிற அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பக்கம் வச்சிருங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுப்பில் தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் வந்து குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதை ஒரு வடித்தட்டில் எடுத்து வடிகட்டி வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக அடுப்பில் பெரிய பாத்திரம் வச்சு இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கேன். இது நல்லா வந்து மொறுன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது எல்லாத்தையுமே ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வேர்க்கடலை தோல்லாம் உரித்து எடுத்துட்டேன். இதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா இதை வந்து வேர்க்கடலை வந்து நல்லா பவுட்ரு ஆக்காமல் ஒரு குறப்பாக இதை வந்து தட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா குறப்பாக தட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடான பிறகு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் போன்லெஸ் சிக்கன் 100 கிராம் எடுத்துருக்கேன். சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் வந்து சிக்கன் நல்லா குக் ஆகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்ததாக இதில் வந்து 150 கிராம் தவு எடுத்துருக்கேன். தவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஓரமாக எடுத்து வச்ச பிறகு இதில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நடுப்புற இருக்கிற மஞ்சக்கருவை வந்து உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. கொஞ்சம் முட்டை வெந்த பிறகு எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ரெடி பண்ணி வச்ச சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 கைப்பிடி அளவுக்கு தவுக்க சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்ச ரைஸ் நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வெங்காயத்தலையே சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒன்ஸ் அகைன் வந்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக பட்டாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி சர்வ் பண்ணி சாப்பிட்லாங்கிறதையும் பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் பட்டாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஓரத்தில் தவுக்க எடுத்துக்கலாம். அப்புறமா வெங்காயம் தலையும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்ச கடலையை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். சின்னதாக லெமன் பீஸ் எடுத்துக்கோங்க. லெமனை பிழிஞ்சு விட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.